அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 14/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி காலை 8:18 வரை. அதன் பின் திரையோதசி திதி. ரேவதி நட்சத்திரம் இரவு 9:03 வரை. அதன் பின் அசுவனி நட்சத்திரம். குரு பகவானை வழிபடுவதால் நற்பலன்கள் வாழ்வில் பலவும் வந்து சேரும். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்று தெற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு நல்லெண்ணெய் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, துன்பத்தை கண்டு துவளாத மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். தம்பி தங்கையின் பாசத்தில் மனம் மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும். நம்பிக்கையானவர் என்று எவருக்கும் பண பொறுப்பு ஏற்காதீர்கள். வாகனத்தின் பயன்பாடு அளவுடன் இருக்கும். பூர்வ புண்ணிய பலன்கள் உங்கள் செயல்கள் நிறைவேறுவதற்கு துணையாக இருக்கும். உடல் நல ஆரோக்கியத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். இல்லற துணையிடம் தேவையற்ற வகையில் குடும்ப விவகாரம் குறித்து பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்வதற்கு அதிக மூலதனம் தேவைப்படும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் நடப்பவை நல்லவையாக அமைந்திடும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் படிப்பு தொடர்பான கருத்துக்கள் தவிர பிற விவாதம் பேச வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் பலரும் பாராட்டும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் வாழ்வியல் நடைமுறை சிறப்பு பெற புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பணிகளை நிறைவேற்றுவீர்கள். புத்திரர் தமது வெகுநாள் விருப்பங்களை உங்களின் அன்பான கவனிப்பினால் நிறைவேற்றிக் கொள்வார்கள். எதிர்ப்பாளர்கள் சமூகத்தில் நீங்கள் பெற்ற நன்மதிப்பை கண்டு வியந்து விலகுவர். இல்லற துணை குடும்பத்தின் நன்மைக்காக இஷ்ட தெய்வங்களிடம் தேவையான பிரார்த்தனைகளை சிறப்பாக நடத்துவார். பண வசதிக்கு ஏற்ப ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு நல்ல யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழிக்கும். பணியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து கூடுதல் தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். விரும்பிய உணவுகளை பெற்றோரிடம் கேட்டு வாங்கி ரசனையுடன் உண்டு மகிழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உயர்வு தாழ்வு கருதாமல் அனைவரிடமும் சமமாக பழகுகிற சிந்தனை உங்கள் மனதில் வளரும். இதனால் உங்கள் பேச்சில் இனிமையும் செயல்களில் புதிய பரிமளிப்பும் உருவாகும். வீடு வாகனத்தில் கிடைக்கிற வசதி திருப்திகரமான அளவில் இருக்கும். புத்திரர் பெற்றோரின் சொல் கேட்டு நடந்து தனது தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வர். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் சொந்த சிரமங்களால் விலகி போவார். இல்லற துணை உங்களின் ஒவ்வொரு பணிகளுக்கும் உறுதுணையாக நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகள் திட்டமிட்டபடி நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணி திறமைக்கான பாராட்டு மற்றும் வெகுமதிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லா வசதிகளும் பெற்றோரிடமிருந்து திருப்திகர அளவில் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இருக்கும் சங்கடங்களை அடுத்தவருக்கு தெரியாத வகையில் பணிகளில் ஈடுபட வேண்டும். புதிய திட்டங்களை செயல்படுத்த உரிய தருணம் வரும் வரை காத்திருப்பது நல்லது.
புதியவர்களை நண்பராக ஏற்பதில் தகுந்த பரிசீலனை தேவைப்படும். வாகன பயணங்களில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. புத்திரர் விரும்பிய பொருட்களை கேட்டு பெறுவதில் பிடிவாத மனநிலை கொள்வார்கள். உணவு உண்பதில் கட்டுப்பாடு பின்பற்றுவீர்கள். இல்லற துணை உங்களுடன் குடும்ப விஷயங்கள் பேசும் தருணங்களில் எதிர்வாதம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கும். சேமிப்பு பணம் அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் கொள்வதால் சிரமங்கள் எதுவும் அணுகாமல் தவிர்த்து விடலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நண்பர்களின் செயல்களில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் பாராட்டுவீர்கள். புதிய பணிகள் உருவாகி அன்றாட பணிகள் நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற தாராள பண வசதி துணை நிற்கும். புத்திரரின் செயல்களில் வரும் குளறுபடிகளை சரி செய்வீர்கள். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்பதை தவிர்ப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெண்கள் சமையலறை பணிகளில் கவனமுடன் ஈடுபடுவதால் உணவின் தரம் நல்ல விதமாக அமைந்திடும். மாணவர்கள் சக மாணவர்களிடம் தேவையற்ற விவாதம் பேச வேண்டாம். சக மாணவர்களின் உடல் பலத்தை கேலி செய்யும் விதமாகவும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். புதிய பணிகளை ஊக்கமுடன் செயல்படுத்தி தகுந்த வெற்றி இலக்கை அடைவீர்கள். உடன் பிறந்தவர்களின் அன்பு பாசம் மனதில் நெகிழ்ச்சியை தரும். வாகனத்தில் தேவையான மாற்றம் செய்வீர்கள். குலதெய்வத்தின் அருள் பலம் முக்கியமான செயல் ஒன்று நிறைவேற உறுதுணையாக இருக்கும். புத்திரர் உங்கள் சொல் கேட்டு நடந்து பெருமை தேடி தருவார்கள். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இல்லற துணையின் அன்பு பாசம் கிடைத்து குடும்பத்திற்கு தேவையான எதிர்கால பணிகளை செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஆதாய பணவரவும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு விரும்பிய சலுகை பயன்கள் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எவருடனும் இன்முகத்துடன் பழகுவீர்கள். உங்களின் யதார்த்த பேச்சு பிறரது மனதில் வசீகரத்தை ஏற்படுத்தும். பொது சேவைகளும் கொஞ்சம் செய்து மகிழ்வீர்கள். முக்கியமான செயல் ஒன்று நிறைவேற துணை நின்று உதவும். புத்திரர் பெற்றோரின் சொல் கேட்டு நடந்து குடும்பத்திற்கு பெருமை தேடி தருவீர்கள். உடல் நல ஆரோக்கியம் பலம் பெற மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். இல்லற துணை குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து தேவையான பணிகளை நிறைவேற்றுவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பெருமளவில் குறைந்துவிடும். உற்பத்தி விற்பனை சிறந்து ஆதாய பணவரவு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் முன்னேற்றமான இடத்திற்கு வருவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களை முக்கியமான பணி ஒன்று நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம். மனதில் தைரியத்தை வளர்த்துக் கொள்வதால் அன்றாட பணிகளை எளிதாக நிறைவேற்ற இயலும். அக்கம் பக்கத்தவர் பரிவு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை பாதுகாப்புகளை உருவாக்க வேண்டும். புத்திரர் பெற்றோரிடம் சொல்லாமல் வெளி இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு வகை உண்பதை தவிர்த்திடுங்கள். இல்லற துணையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற குறைகளை சரி செய்வதால் உற்பத்தி விற்பனை சீராகும். அரசியல்வாதிகள் கூடுதல் சேவை பணிகளால் மட்டுமே நல்ல பெயர் பெற இயலும். மாணவர்கள் புதியவர்களை நண்பராக ஏற்பதில் உரிய கவனம் கொள்வதால் சிரமம் அணுகாமல் தவிர்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உறவினர்களுக்கு உங்கள் மீதான பாசம் அதிகரிக்கும். எவரிடமும் சாந்த குணத்துடன் பேசி நல்ல அன்பை பெறுவீர்கள். இதுவரை பாதுகாத்த லட்சியத்திற்கு உரிய பலன் கிடைக்கும்.
குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற சேமிப்பு பணம் திருப்திகரமான அளவில் பயன்படும். இஷ்ட தெய்வத்திற்கான நேர்த்தி கடனை செலுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூல தன்மைகளை கவனமுடன் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பெண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க கூடாது. மாணவர்கள் நண்பரின் குறைகளை அவர் சம்மதமின்றி சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இன்று எதிர்வரும் வாய்ப்புகளை ஆர்வமுடன் பயன்படுத்துவீர்கள். சொல்லை விட செயலுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு திருப்திகர அளவில் கிடைக்கும். கடந்த காலத்தில் துன்பம் தந்தவர் இடம் மாறி போகிற அனுகூலம் உண்டு. பிள்ளைகள் பெற்றோரின் வழிகாட்டுதலை மறுக்காமல் பின்பற்றுவர். பெண்கள் விதவிதமாக உணவு சமைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் மகிழ்ந்து பரிமாறுவர். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த குறை விலகி ஞாபகத்திறன் வளரும். சக மாணவர்களிடம் கொண்ட கருத்து வேறுபாடு சரியாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். மனதில் வெகுநாள் இருந்த குழப்ப நிலை சரியாகும். ஆன்மீக நம்பிக்கை பலம் பெற்று புதிய செயல்களை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். புத்திரர் வெளியிடம் சுற்றுவதில் ஆர்வம் கொள்வார். விரும்பிய உணவு உண்பதில் கட்டுப்பாடு பின்பற்றுவதால் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். இல்லற துணை உங்களின் கருத்துக்களை மதித்து குடும்ப பெருமைகளை பாதுகாத்திடுவர். மாணவர்கள் சக மாணவர்களின் உதவியால் படிப்பில் இருந்த சந்தேகங்களுக்கு நல்லதொரு விடை காண்பர். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். சிலர் சொல்லுகிற ஆலோசனையில் உங்கள் நியாயங்களை உணர்ந்து கொள்வீர்கள். புத்திரரின் புத்திசாலித்தனம் உங்களை வியப்படைய வைக்கும். உடல்நல ஆரோக்கியம் பலம் பெறும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். வாகன பயணம் திருப்திகர அளவில் இருக்கும். சுய தொழில் புரியும் பெண்களுக்கு நிதி உதவி எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். மாணவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்றுவர். படிப்பிலும் சிறந்த தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.